ஹலோ எவ்ரிவன், கார்மொழி களத்திலிருந்து அன்புடன் நான். 2 நாட்களாக காதலை பற்றின காணொளிகள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருந்தோம். சில சுவாரஸ்யமான தகவலை எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட பகிர்ந்து வந்துட்டுருந்தேன். தொடர்ந்து 3வது காணொளியாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். காதல் பலதரப்பட்ட மக்கள்கிட்ட வருது, பலதரப்பட்ட கோணத்தில் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதெல்லாம் சரி, இந்த தொலைத்தொடர்பு உள்ள காலத்திலேயே செல்ஃபோன், சோஷியல் மீடியா, இந்த காலத்திலே காதல் இவ்வளோ அழகானதாக இருக்கே. அப்போ இதெல்லாம் இல்லாமல் வாழ்ந்த சங்க காலத்தில், அதாவது தலைவன் தலைவிக்காக காத்திருந்த நேரம், தலைவி போருக்கு அனுப்பிட்டு தலைவன் வருவதற்காக காத்திருந்த நேரம், கம்பராமாயணத்தில் இடம்பெற்றிருக்க மாதிரி 18 வருஷம் வனவாசம் போனதுக்கப்புறம் சீதை ராமனுக்காக காத்திருந்த நேரம், இந்த மாதிரி பல சங்க இலக்கியங்கள் நம்ம படிச்சிருக்கோம். எனக்கும் சங்க இலக்கியங்களை பற்றி பெருசாக தெரியாது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம பள்ளி படிப்பில் கடந்து வந்த காலத்திலேருந்து சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அதெல்லாம் பார்க்கும் பொழுது இவ்வளோ ஆச்சரியமானதாக இருக்குது. இன்னும் இதோட ஏடுகளை நம்ம புரட்டி பார்த்தோம்னா சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நமக்கு தெரியும். அதை மக்களிடையே நமக்கு தெரிஞ்ச அளவில் நம்ம பகிர்ந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தொடர்ச்சியாக பேசலாம்னு நினைக்கிறேன். நான் வளவலன்னு பேச நினைக்கல, நான் கண்டென்ட்குள்ளே வந்துடுறேன். பாலினங்களுக்கு இடையிலான, அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கிறது, ஒரு பெண் ஆணை காதலிக்கிறது, இல்லை மற்ற பாலினத்தவர்களை சேர்ந்த காதலை வெளிப்படுத்துறதுல இந்து மதம் அதிகமான அழுத்தத்தை கொடுத்துருக்கு. மற்ற மதங்களும் காதலை பற்றின ஏடுகள் இருக்குது, சங்க இலக்கியங்களில் சொல்லியிருக்காங்க, அவங்க புராணத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்து மதம் இதனை நம்பிக்கையை அதிகப்படுத்துகிற மாதிரி அழுத்தமான சில இலக்கியங்களை சொல்லியிருக்கு. இதுக்கு சான்றாக சமஸ்கிருத இலக்கியங்களில் நிறைந்திருக்கும் அற்புதமான பல்வேறு புராண கதைகள் இதுக்கு ஒரு சான்றாக இருக்கும். மகாபாரதம் மற்றும் ராமாயணத்தில் உள்ள அது மாதிரி உள்ள ஒரு பெரிய இதிகாசங்களில் உள்ள கதைகளில் காதலை பற்றின மிக அழுத்தமான இலக்கியங்கள் நிறையாவே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்து கடவுள்கள் மற்றும் இந்து தெய்வங்கள்லாம் காதலை பற்றிய வசீகரமான கதைகளை நிறையாவே எழுதியிருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக அந்த காளிதாசனின் மேகதூதம், அபிஞான சகுந்தலம் போன்ற நல்ல அறியப்பட்ட நூல்கள் நிறையாவே தமிழ்நாட்டிலையும் தமிழ் சார்ந்த இடத்துலையும் நிறையாவே இருக்குது. அன்பின் இறைவனை நம்ம யாரை சொல்கிறோம்னா காமதேவரை சொல்கிறோம். ஒரு மனித உடலில், மனித ஆத்மாவில் காதல் போன்ற உணர்வுகளை ஏற்படுத்துவது காமதேவரின் வேலையாகவும் லீலையாகவும் கருதப்படுகின்றது. அப்பேற்பட்ட காமதேவரை பற்றி நம்ம பேசும்பொழுது காமபுராணத்தை பற்றி நம்ம பேசணும். காமபுராணம்ங்கிறது சிவபெருமான் காமதேவர் தன்னுடைய முடிவை எங்கே முடித்து கொள்கிறார் அப்படின்னா சிவபெருமானின் கைகளில் தன்னை முடித்து கொள்கிறார். சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் பொழுது, சிவபெருமான் கவனக்குறைவாக இருக்கும் பொழுது காமதேவர் தன்னோட அன்பின் அம்பால் எய்தி அவரை காயப்படுத்தும் பொழுது சிவபெருமான் உடலற்றவராக போகிறார். உடலற்றவராக போகும் பொழுது சிவபெருமானுக்கு பார்வதி உடல் கொடுக்குறாங்க. அப்போ தான் சிவபெருமான் முழுமையாக பார்வதியை காதல் செய்கிறார். இப்படி பலதரப்பட்ட கற்பனை கதைகளாகவும், சிலரால் நம்பப்படக்கூடிய கதைகளாகவும், சிலரால் எழுத்து வடிவமாக பார்க்கக்கூடிய கதைகளாகவும் காதல் கதை இருக்கின்றது. காமதேவரை தாண்டி இன்றைய காலகட்டத்தில் உள்ள சக இளைஞர்களாக இருக்கலாம், நிறையா பலதரப்பட்ட காதல்கள் நம்ம சந்திச்சிருப்போம், தொலைக்காட்சி வாயிலாக பார்த்துருப்போம். ஆனாலும் சங்க இலக்கியங்களில் உள்ள காதல்கள் சற்று மேன்மையாகவும் சற்று உயர்ந்தோங்கியும் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். சங்க இலக்கியங்களை நான் அதிகமாக இதை நான் உள்ளுணர்வு கொண்டு படிக்கலை. ஆனாலும் சில ஏடுகளை புரட்டி பார்த்ததுக்கப்புறமும் எனக்கே அறியாமல் தமிழ் வார்த்தைகள் என்னோடய நாக்கில் ஒட்டிக்கிட்டு அப்பப்போ தமிழில் பேசுகிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இந்த போதுமான நேர பற்றாக்குறையினால் இன்றைக்கி ரொம்ப பிஸியான ஸ்கெடியூலில் எல்லாருமே இருக்கும் பொழுது ஒரு யூடியூப்ங்கிற ஒரு மிகப்பெரிய சமூக வலைத்தளத்தில் ஒரு சில தலைப்புகள் நம்ம எடுத்து பேசப்படும் பொழுது அது சான்றிதழாக பேசினா இன்னும் பலருக்கும் பலன் வகிக்கும் வகையில் அது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சில நூலகம் சென்று எடுத்து பார்த்து படித்தேன். அது எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சியை ஏற்படுத்தினுச்சு. அதே போல் நேரம் கிடைக்கும் பொழுது நீங்களும் நூலகம் சென்றாலோ இல்லை சமூக வலைத்தளங்கள் இது போல் காணொலிகளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலோ உங்களுக்குள்ளே புத்துணர்ச்சி தரும் அப்படிங்கிறத நான் மிகவும் நம்புகிறேன். நீங்களும் உங்களுக்கு தெரிந்த, நீங்கள் படித்து மிகவும் சந்தோஷப்பட்ட, உங்களை மகிழ்வித்த சில காணொளிகள் இருந்தாலோ சில நூல்கள் இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த தலைப்பை பார்த்து படித்து எனக்குள்ளே உள்வாங்கி கொண்டு உங்களுக்கும் நான் அதை பேசுவதில் பெருமிதம் கொள்கிறேன். அதுவரை நீங்கள் கார்மொழி களம் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வரும் எபிசோடில் காதல் கதைகளை பற்றிய 3 புராண கதைகள் இருக்குது. அதை உங்களுக்கு முன்வைக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.